நீங்க பாக்குற இந்த நடராஜர் சிலை சும்மா ஒரு கலைப்பொருள் மட்டும் இல்லைங்க. இதுக்குள்ள பிரபஞ்சத்தோட சக்தியும் நம்மளோட தனிப்பட்ட ஆற்றலும் அடங்கியிருக்கு. வாங்க, அது என்ன ரகசியம்னு நாம இன்னைக்கு ஆழமா பார்க்கலாம். நம்மளோட இந்த ஆய்வு இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட மிகப்பெரிய இயற்பியல் ஆய்வகமான CERNல எதுக்காக ஒரு இந்து கடவுளோட சிலை இருக்கணும்? இந்த விஞ்ஞானிகளுக்கு இதுல என்ன வேலை? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு ஒளிஞ்சிருக்கு. இங்கதாங்க அந்த ஆச்சரியமான கனெக்ஷன் இருக்கு. அந்த விஞ்ஞானிகள் நடராஜரோட இந்த பிரபஞ்ச நடனத்தை குவாண்டம் பிசிக்ஸ் சொல்ற அணுக்களோட நடனத்தோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. அட ஆமா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே தொடர்ந்து உருவாகுது, மாறுது, அப்புறம் மறையுது. இந்த முடிவே இல்லாத அணுக்களோட ஆட்டமும் நடராஜரோட ஆனந்த தாண்டவமும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தப்பட்டதுதானா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அப்போ இந்த நடனத்தோட ஒவ்வொரு அசைவுக்கும் அதுல இருக்கிற ஒவ்வொரு குறியீட்டுக்கும் என்ன அர்த்தம்ல நாம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? முதல்ல படைப்பையும் மாற்றத்தையும் குறிக்கிற அந்த 2 மேல் கைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நட்ராஜரோட மேல் வலது கையில இருக்கிற அந்த உடுக்கை படைப்போட ஆரம்பத்தை குறிக்குது. ஆனா நிறுத்துங்க, இது சும்மா ஒரு இசைக்கருவி இல்ல. இது இந்த பிரபஞ்சத்தோட முதல் அதிர்வு, முதல் ஒளி, அதோட சின்னம். சொல்லப்போனா இந்த உடுக்கையோட சத்தம்தான் பிரபஞ்சத்தோட முதல் ஒளியான ஓம்னு சொல்றாங்க. இதையே சயின்ஸ் மொழியில சொன்னா அதுதான் பிக் பேங். பாருங்க, பிரபஞ்சத்தோட ஆரம்பம் மாதிரியே நம்ம வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு புது தொடக்கத்துக்கும் ஒரு முதல் அடி எடுத்து வைக்கணும் இல்லையா? அந்த தைரியத்தை தான் இந்த உடுக்க நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி, இப்போ அவரோட மேல் இடது கையில இருக்கிற நெருப்ப பாருங்க. நெருப்புன்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது அழிவு. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் அது கிடையாது. அதோட அர்த்தம் மாற்றம். இந்த உவமை எவ்வளவு ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்க. தங்கத்தை நெருப்புல உருக்குனாதானே ஒரு அழகான நகை செய்ய முடியும். அதே மாதிரி நம்மளோட எதிர்மறை எண்ணங்களையும் கெட்ட பழக்கங்களையும் இந்த நெருப்புல எரிச்சா மட்டும்தான் நாமளே ஒரு புது மனுஷனா மாற முடியும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அழிவு இல்லாம உருமாற்றம் சாத்தியமே இல்ல. அடுத்ததா அந்த சிலையோட கீழ்ப்பகுதிக்கு வருவோம் வாங்க. இங்கதான் நம்மளோட மன வலிமை பத்தியும் நமக்கு நாமே உண்டாக்கிக்கிற தடைகளை பத்தியும் ரொம்ப ஆழமான சில உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. நடராஜரோட கீழ் வலது கை உள்ளங்கைய திறந்து அபயமுத்ர காட்டுது. இதோட நேரடியான அர்த்தம் என்ன தெரியுமா? பயப்படாதே. இது ஒரு வாக்குறுதி, பாதுகாப்புக்கும் ஆறுதலுக்கும் தர்ற ஒரு வாக்குறுதி. நம்ம பழைய பழக்கங்களை விட்டுட்டு ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்கும்போது பயமும் தடைகளும் வரத்தான் செய்யும். அது ரொம்ப இயல்பு. அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த அபயமுத்திரை தைரியமா உன் வேலைய செய், நான் உன்னோட இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கைய நமக்கு கொடுக்குது. இப்போ நடராஜரோட கால்களை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. அங்க ஒரு அரக்கனை அவர் காலடியில மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. யார் அந்த அரக்கன்? அந்த அரக்கன் வெளியில எங்கேயும் இல்ல, அவன் நமக்குள்ளேதான் இருக்கான். அவன்தான் நம்மளோட அறியாம, நம்மளோட ஈகோ, நம்மளோட கர்வம். இந்த மனசுக்குள்ள இருக்கிற எதிரிகளை நாம ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆனந்தமா நடனம் ஆட முடியாது. அதுதான் இதோட அர்த்தம். சரி, இப்போ நாம பார்த்த இந்த எல்லா சின்னங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த நடனத்தோட கடைசி இலக்கு என்ன, அதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். கடைசியா அந்த தூக்கிய திருவடிய பாருங்க. இதுதான் இந்த நடனத்தோட கிளைமேக்ஸே. இது எதை குறிக்குதுன்னா முக்தி, அதாவது விடுதலை. எப்போ நாம நம்ம அறியாமையையும் ஈகோவையும் ஜெயிக்கிறோமோ அப்போ நமக்கு கிடைக்கிற அந்த எல்லையில்லாத சுதந்திரம், மன அமைதி, அந்த ஆனந்தமான நிலை, அததாங்க இந்த தூக்கிய திருவடி காட்டுது. இதுதான் உண்மையான விடுதலை. அப்போ இந்த முழு நடனத்தோட கதையும் இதுதான். உடுக்கியோட சத்தத்துல ஒரு புது தொடக்கம், நெருப்போட சக்தியில பழையதெல்லாம் மாற்றும், அபய முத்திர தர்ற தைரியத்துல நாம ஈகோங்கிற அரக்கனை மிதிக்கிறோம். கடைசியா அந்த தூக்குன திருவடி மாதிரி உண்மையான விடுதலை அடைறோம். இது வெறும் பிரபஞ்சத்தோட விதி இல்ல, நமக்கான விதியும் இதுதான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, நடராஜரோட இந்த ஆனந்த தாண்டவம்ங்கிறது எங்கோ வானத்துல நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும், என் ஒவ்வொரு நொடியும், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நடக்க வேண்டிய ஒரு மனப்போராட்டம், அப்புறம் அதுல கிடைக்கிற வெற்றி. இந்த நடனத்தை உங்க தினசரி வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கோங்க. எப்படின்னா, உடுக்க மாதிரி இன்னைக்கு ஒரு புது யோசனையை உருவாக்குங்க. நெருக்கு மாதிரி ஒரு தேவையில்லாத பழக்கத்தை மாத்துங்க. உங்க ஈகோவை ஜெயிங்க. பயப்படாம செயல்படுங்க. இதெல்லாம் செஞ்சா உங்க வாழ்க்கையே ஒரு ஆனந்த நடனமா மாறிடும் பாருங்க. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன்.
இன்னைக்கு நீங்க மாத்த போற அந்த ஒரு பழைய பழக்கம் என்ன? நீங்க உருவாக்க போற அந்த ஒரு புது சிந்தனை என்ன? உங்களுக்கான பிரபஞ்ச நடனத்தை இன்னைக்கே ஆரம்பிங்க.